தாமு, இன்று நடைப்பயிற்சி போகலாமா? ஆமா ராமு, புதிய யோசனைகளும் வரும். ராமு, நாமும் ஒரு பசு வாங்கலாமே. அது நல்ல யோசனை. இனி தினமும் நமக்கு பால் கிடைக்கும் நண்பா. ஆம் நண்பா. இதை நாம் சரியாக பிரித்துக் கொள்வோம். நீ பசுவின் தலைப்பகுதியை பார்த்துக்கொள், நான் வயிற்று பகுதியை பார்த்துக் கொள்கிறேன். இது எப்படி சரியாகும்? நண்பன் சொன்னால் சரியாக இருக்கும். நான் புல்லும் தண்ணீரும் கொடுக்கிறேன். நான் பால் எடுத்துக்கிறேன். எனக்கு பால் கிடைக்கவே இல்லையே. அது வயிற்று பகுதி என் பங்கு. குளிர் அதிகம். போர்வை வாங்கலாமா? நல்ல யோசனை. இதையும் சமமா பயன்படுத்துவோம். ஆமா, ஒரு யோசனை இருக்கு. பகலில் நீ, இரவில் நான். ஆனா பகலில் குளிரே இல்லையே. ரொம்ப குளிருது. மாமரம் நட்டால நிறைய மாம்பழம் கிடைக்கும் நமக்கு. அது நல்ல யோசனை நண்பா. இந்த மரம் பெரியதாக வளரும். ஆமா, இதையும் சமமாக பயன்படுத்துவோம். மேல் பகுதி என் பங்கு, கீழ்ப்பகுதி உன் பங்கு. இந்த மாம்பழங்கள் எல்லாம் என்னுடையது. ஐயா வணக்கம். என்ன ஆச்சு ராமு? என் நண்பன் என்னை ஏமாற்றுகிறான். நல்ல மனம் மட்டும் போதாது, அறிவும் வேண்டும். இங்கே வா, நான் சொல்வதை கேள். என்ன செய்யற ராமு? முன்பகுதி என் பங்குதானே ராமு. ராமு ஏன் இப்படி செய்திருப்பான்? என் போர்வை எங்க? நான் காலையில துவைச்சு உலர போட்டிருக்கேன். என்ன செய்து வச்சிருக்கிற? நான் எந்த போர்வையில் தூங்குவேன்? எனக்கு தெரியாது. பகல் நேரத்துல போர்வை என்னுடைய. இன்று மாம்பழம் அனைத்தையும் பறித்து அவன் முன்னால் வைத்து அதை முழுவதுமாக சாப்பிட வேண்டும். அப்போதான் அவன் கற்றுக்கொள்வான். அட, நீ ஏன் மரத்தை வெட்டுகிற? வெட்டாத. கீழ்ப்பகுதி என்னுடையது தானே. என்னை மன்னித்து விடு நண்பா. ராமு, நீ என் நண்பன். அதனால தான் நீ சொல்றதை நான் நம்புறேன், ஆராய்வதில்லை. நண்பா, என்னை மன்னித்து விடு. நீ என் நண்பன். நல்ல மனம் மட்டும் போதாது, அறிவும் வேண்டும். நல்ல நண்பன் கிடைப்பது கடினம். நட்பு என்ற போர்வையில் நம் நண்பனை துரோகம் செய்தல் கூடாது. Please like, subscribe, and share to support our channel. Thank you for watching.